இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சி மடத்தில் 2016 3 பெண் யானையை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க போதிய பராமரிப்பு இல்லாதனால. அதுக்கப்புறம் வந்து யானைகள் முகாமில் வச்சு நல்லா ஃப்ரீயாக இருந்திருக்கு, அதுங்களை நல்லா பாதுகாத்து வச்சுருந்துருக்காங்க. மறுபடியும் இவங்க கேஸ் போட்டு காஞ்சி மடத்துலேருந்து கேஸ் போட்டு அதை ஜெயிச்சு இப்போது மீண்டும் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ அவங்க மறுபடியும் சங்கிலி போட்டு தானே அதை கட்ட போகிறாங்க. அங்கே சுதந்திரமாக இருந்திருக்கு அந்த இடத்துல. என்னதான் பாசம், அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்குற அதை அழுது வந்து தலையாட்டிட்டு சொல்லுது, அது என்னமோ நம்ம வந்து நம்மளுக்கு அடிமைப்படுத்தி வச்சுருக்கோமோன்னு தோணுது. அந்த விலங்குகளை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அடிமை பண்ணி வச்சுருக்கோம். விலங்கா பார்க்காம நம்ம மனுஷங்களா ஆக்கிட்டு வரோமோன்றது தான் தோணுதே தவிர இதில் அதுங்களுக்கு சுதந்திரம் போயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்ஸ் இருக்குது ஃபாரஸ்டில், எவ்வளோ சாகுது, 4-5 கூட்டமாக சாகுது. எல்லாமே மனுஷங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு நம்ம வசதி பண்ணுறோமோ அதுங்களுக்கு அழிவு நோக்கி போயிட்டுருக்கு. நான் கேட்குறது என்னென்னா, வந்துருச்சு, நீ நல்லா பார்த்துக்க போகிறீங்க, நான் அதை குறை சொல்ல. 3 ஏக்கரில் இடம் வச்சுக்க இருக்கா, இப்போ வசதி பண்ணியிருக்காங்க, இரும்பில் வந்து போட்டிருக்காங்க, அதெல்லாம் சேஃப்டி வைஸ் நான் எதுவும் சொல்லலை. ஆனால் சங்கிலி போடாமல் இருப்போமா, அதுதான் என்னோட கேள்வி. அதுங்களோட காலை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ அளவுக்கு வேதனையப்பட்டிருக்குன்னு. அந்த காலை பார்க்கும்போது தான் தெரியும். இந்த மதம் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களே மேடம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஒரு வைல்டுங்க. அவங்களுக்கு வந்து இனப்பெருக்கம் பண்ணணும் அப்படின்னா உங்களை வந்து கேட்க தெரியாது. அதுங்க வைல்டாக தான் பிஹேவ் பண்ணும். நம்மளால் கட்டுப்படுத்த முடியுதா? எத்தனை பேரை வந்து சாகடிக்குது, அந்த மாதிரி நிறைய பார்க்குறீங்க வீடியோஸ். ஸோ நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத ஜீவனை கொண்டு வந்து இங்கே அடைக்கும் போது இந்த மாதிரி விளைவுகள்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது வரும். அவங்க சுதந்திரமாக இப்போ வந்து உங்களையே வந்து உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு தத்தை எடுத்து கொண்டு போனாங்கன்னா, என்னதான் அவங்க பார்த்தாலும் உங்களோட சொந்தம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்காம உங்களால் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதை பிரித்து தானே நம்ம கொண்டு வரோம் எல்லாத்தையுமே. அவங்களோட ஃபீலிங்ஸு, அவங்களோட பசி வேதனை எல்லாத்தையுமே பிரித்து தானே கொண்டு வரும்.